வணக்கம் நண்பர்களே. ஹேண்ட்பால் ஜோனல் மேட்சுக்கான பயிற்சியில் இன்னைக்கு நாள் 7. கடந்த 2 நாளா எந்த பதிவும் போட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. அதுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இனி ரெகுலரா பதிவுகள் போட ட்ரை பண்றேன். ரைட், இன்னைக்கான கதையை பார்ப்போம். இன்னைக்கு காலையில பயிற்சி இல்ல, சோ காலேஜ் கிளம்பி போயிட்டேன். எனக்கு முடி வெட்டின பையன் இனிமே முடிய வரக்கூடாதுன்னு நினைச்சு முடி வெட்டிருக்கான் போல. ஒண்ணுமே பண்ண முடியல. கிளாஸ் எல்லாம் அருமையா அட்டன் பண்ணிட்டு ஹாஸ்டல் வந்துட்டேன். வழக்கம் போல மதியானம் மெஸ்ஸில் லஞ்சை முடிச்சுட்டு 3 மணி போல பிராக்டிஸ் கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி. ஷார்ட்ஸ், வாட்டர் பாட்டில், ஷூன்னு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஆனா மாத்திக்க ஜெர்சி எடுத்துட்டு போகல. சரி ரைட்னு போட்டு வந்து ட்ரெஸ்ஸே போட்டு பிராக்டிஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஜாக் ஓடிட்டு சைட் ரன், 1 லெக் ஜம்ப், டபுள் லெக் ஜம்ப்னு ஒரு 5-6 ட்ரில்ஸ் பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு சும்மா பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி போட்டோம். பிராக்டிஸ் டைம்ல எல்லாத்தையும் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ண முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு புதுசா சீட்ல ஒர்க் அவுட் எல்லாம் எழுதி ரவுண்டா நிக்க வச்சு புதுசா ட்ரில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சீட்லயும் ஒவ்வொரு ஒர்க் அவுட் இருக்கும். எல்லாமே 1 நிமிஷம் பண்ணணும். ஒரு சீட் முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு சீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி ரவுண்டா நிக்க வச்சு பண்ணிட்டு இருந்தோம். பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போய் பார்த்தா ஹாஸ்டல்ல கரண்ட் இல்ல. சரி ரைட்டு வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தா வெளியே எந்த ஏரியாலையும் கரண்ட் இல்ல. சரி வந்ததும் வந்தாச்சுன்னு பசங்களோட சேர்ந்து அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே ரொம்ப நேரம் உட்காந்து காத்து வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் அடிச்சு தம்பி